ஒரு பெண்ணுக்காக லிங்கம் சாய்ந்த மர்மம் தெரியுமா? திருப்பனந்தாள் கோயிலில் பக்தி நிறைந்த தாடகை என்ற பெண் இறைவனுக்கு மலர் மாலை அணிவிக்கும் போது அவள் ஆடை சற்று நகர்ந்தது. உடனே ஒரு கையால் ஆடையை இருக்க பிடித்து மரியாதையுடன் இறைவனுக்கு மாலை அணிவிக்க முயன்று முடியாமல் போக இறைவன் அப்பெண்ணிற்காக மனமிறங்கி சற்று சாய்ந்து கொடுத்தார். பின் அவள் மகிழ்வுடன் அணிவித்து விட்டு சென்றாள். அன்று முதல் அங்கு சிவலிங்கம் சற்று சாய்ந்து காணப்பட்டதால் சோழ மன்னன் சிவலிங்கத்தை நேராக நிமிர்த்த பல முயற்சிகள் செய்து யானைகளை கொண்டு கயிற்றால் இழுத்தும் எதுவும் பலனளிக்கவில்லை. இதையறிந்த குங்கிலிய நாயனார் கோயிலுக்கு வந்து திருக்குங்கிலியம் தூபமாக அர்ப்பணித்து ஒரு கயிறை எடுத்து அதன் ஒரு பக்கத்தை இறைவனின் மேனியில் இணைத்து மறுபக்கத்தை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு தன் உயிரை துச்சமாக எண்ணி முழு பலத்துடன் இழுத்தார். அவரின் உண்மையான பக்திக்கு ஈசன் அசைந்து நேராக நிமிர்ந்தார். குங்கிலிய நாயனார் கழுத்தில் போட்டிருந்த சுருக்கு கயிறு பூமாலையாக மாறி ஈசனின் கழுத்தில் இருந்த கயிறு கொன்றை பூ மாலையாக மாறியது. குங்கிலிய நாயனாரின் பக்தியை அறிந்த சோழ மன்னன் நாயனாரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்.